ஹாய்! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாள் உங்களுக்கு சூப்பராக அமையணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களை எத்தனை பேருக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும்? ஏன் பிடிக்கும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் எனக்கு முருகரை பிடிச்சிருக்கு? அப்படிங்கிற ஒரு கேள்வி. மேபி இது உங்களுக்கு ஆன்சராக இருந்துச்சுன்னா நிஜமாகவே நீங்கள் ரொம்ப லக்கியான பர்சனுங்க. ஏன்னா உங்களுக்கும் அவர் எப்படி எனக்கு பிடிக்குமோ அதே மாதிரி உங்களையும் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத உங்களுக்கு உணர்த்துகிற ஒரு கேள்வியாக நான் சொல்கிறேன். எல்லாரும் உங்களை ஏமாற்றிட்டு ரொம்ப சோர்ந்து போகிற டைமில் நீங்கள் உட்காந்துருக்கும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் கண்ணு முன்னாடி நான் இருக்கேன்னு சொல்லி ஆறுதலுக்கு அவர் கண்டிப்பாக வந்திருப்பார். எதுவுமே என் கூட இல்லையே, எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சோர்ந்து உட்காந்துருக்க டைமில் யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற வார்த்தையை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருப்பார். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எதுவுமே பேச முடியாத ஒரு மனநிலைமையில் உடஞ்சி போய் உட்காந்துருக்கும் போது உங்களே அறியாமல் முருகர் உங்கள் முகத்தில் ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முயற்சி பண்ணியிருப்பார். நீங்கள் சோர்ந்து உட்காரும்போது நான் இருக்கேன்னு ஒரு மனுஷனை அனுப்பி வச்சு சொல்ல வச்சுருப்பார். உங்களுக்கு ஆறுதல் கடவுள் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவர் வேறு ஏதாவது ஒரு மனுஷங்க ரூபத்துலேயும் கொடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப சுலபமாக ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னா அந்த இடத்துல முருகர் உங்கள் கூட இருக்காருங்கிறது தான் உண்மையான விஷயம். கடவுள் எப்போவுமே டைரெக்டாக வந்து எந்த உதவியும் பண்ணுறது இல்லைங்க. இன்னொரு மனுஷங்க மூலியமாக தான் பண்ணுறாங்க. அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்குமே ஆற்றுல கிடச்சிடாதுங்க. அவரை உண்மையாக நம்புகிறவங்கள கண்டிப்பாக எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வர தைரியத்தை கொடுக்குற மாதிரி ஒரு மனுஷன் அவரே தேடி அனுப்புவார். ஸோ அந்த மாதிரி வர மனுஷங்களை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. முருகராக நம்புங்க. எப்போவுமே முருகர் நல்லபடியாக பார்த்துப்பார். ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க, முருகர் சோதிக்கிற கடவுளை தவிர கைவிடுற கடவுள் இல்லை. உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு கொடுத்து எப்போவுமே உங்கள் கூட பத்திரமா இருப்பார். உங்களை பத்திரமா பார்த்துப்பார். இன்றைக்கி இந்த பிரச்சனைக்கோட முடிவு நாளைக்கு சந்தோஷமாக கூட மாறலாம். ஸோ எதுக்கும் வருத்தப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க. டேக் கேர்.